ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இப்ப ரீசென்ட்டா என்னென்ன படங்கள்லாம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். 5வதா இருக்கிறது டர்ட்டி ஏஞ்சல்ஸ். 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 4.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்த இப்ப தமிழ் டப்பிங் பண்ணி லயன்ஸ் கேட் ப்ளே ஆப்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல் பொண்ணுங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள டெரரிஸ்ட்டுங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள டிமாண்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீம கூட்டிட்டு போயிட்டு, இப்போ அந்த ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாரையுமே எப்படி ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒரு கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த படத்துல ஹீரோயினா எவா கிரீன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. படத்த ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில எடுத்திருக்காங்க. படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா நம்ம எவா கிரீன்ஸ்க்காகவே இந்த படத்த நீங்க டெஃபினட்டா ஒரு தடவ ட்ரை பண்ணலாம். படம் டீசென்ட்டா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த தமிழ் டப்பிங்ல இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. 4வது இடத்துல இன் எ வயலண்ட் நேச்சர். 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. Amazon Prime Videoல இப்ப இந்த படத்த தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பசங்க இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு ஆளு அவன் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த திருடிட்டு வந்துடுறாங்க. ஸோ அவன் இப்போ அந்த பொருள இவனுங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக வழியில வர எல்லாரையுமே காலி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அவன்கிட்ட இருந்து இந்த குரூப் எப்படியெல்லாம் தப்பிக்க போறாங்க. அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் படத்த கொஞ்சம் ப்ரூட்டலாவே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா நல்லாவே இருந்துச்சு. சும்மா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த படத்த தமிழ் டப்பிங்ல Amazon Prime Videoல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, சும்மா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 3வதா இருக்கிறது ரெவலேஷன்ஸ். 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து படத்துக்கு 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. Netflixல இப்ப இந்த படத்த தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஆள் வந்து காணாம போயிருப்பாரு. இவர வந்து சர்ச்சில இருப்பார் பார்த்தீங்களா பாஸ்டர். அவர் வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதான் இந்த படத்தோட கான்செப்ட்டாவே இருக்கும். அதாவது சைக்கோ மாரியான ஒரு ஆள் வந்து அந்த பெர்சன வந்து கடத்தியிருப்பான். ஸோ அவன்கிட்ட இருந்து இவர் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அவன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே பார்க்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கொரியன் மூவி தான். த்ரில்லர் அண்ட் கிரைம் கேட்டகரியில தான் மூவி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த படத்த தமிழ் டப்பிங்ல Netflixல விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 2வதா இருக்கிறது த ரெசிடென்ட்ஸ். 2025ல இப்ப Netflixல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு சீரிஸ். IMDbல இருந்து இந்த சீரிஸ்க்கு 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒயிட் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு மர்டர் ஒண்ணு நடந்திருக்கு. ஸோ இந்த மர்டர யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லேடி டிடெக்டிவ் ஒருத்தவங்க வராங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அந்த சஸ்பெக்ட்ட இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதுக்காக இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதான் இந்த சீரிஸோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த சீரிஸ பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஒரு எபிசோடையும் நல்லா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சீரிஸ் கொஞ்சம் டிராமாவா தான் போகும். பட் பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே இருக்கு. சஸ்பென்ஸ்ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ Netflixல இப்ப தமிழ் டப்பிங்ல புதுசா இந்த சீரிஸ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, சும்மா ஒரு தடவ இந்த சீரிஸ டெஃபினட்டா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. 1வதா இருக்கிறது அடாலசன்ஸ். 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. Netflixல தமிழ் டப்பிங்ல இந்த சீரிஸ இப்ப பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல இருந்து சீரிஸ்க்கு 8.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. மொத்தமாவே இந்த சீரிஸ்ல வெறும் 4 எபிசோட்ஸ் தான் இருக்கு. இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கிளாஸ்மேட்டையே பார்த்தீங்கன்னா சாவடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல வந்து சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த பையன் அவன சாவடிச்சுட்டானா? இல்ல இதுக்கு நடுவுல எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு? இது எல்லாத்தையுமே இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையனோட ஃபேமிலிய எப்படியெல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துனாங்க. இவங்களோட ஃபேமிலியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இத சோசியல் மீடியாலாம் எந்த மாரியெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பையனோட லைஃப்ல என்னலாம் நடந்தது? அதுதான் இந்த சீரிஸோட ஒரு செம்மையான ஒரு கான்செப்ட்டாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த சீரிஸ பொறுத்தவரைக்கும் சீரிஸ பாருங்க. சீரிஸ்னா இது தான்டா சீரிஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. 4 எபிசோடுமே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா பயங்கர சஸ்பென்ஸ்ஃபுல்லா சூப்பரா கொண்டு போயிருக்காங்க.
தரமான கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு சீரிஸ். மிஸ் பண்ணாம இந்த சீரிஸ பாருங்க. Netflixல இப்ப தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த சீரிஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன மூவிஸ் அண்ட் சீரிஸ் இது எல்லாமே இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.